For some time, she continued to wake me up and get me ready for school. சில நேரத்தில் வந்துட்டு பாட்டி என்னை எழுப்பி ஸ்கூலுக்கு தயார் பண்ணுவாங்க. When I came back, she would ask me what the teacher had taught me. அப்படி நான் ஸ்கூலுக்கு போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது என்னுடைய கிராண்ட் மதர் என்கிட்ட கேட்பாங்க, ஸ்கூலில் இன்றைக்கி என்னெல்லாம் பண்ணீங்க, என்னெல்லாம் லேர்ன் பண்ணீங்க அப்படின்ட்டு. I would tell her English words. ஆனால் நான் என்ன சொல்லுவேன், சில இங்கிலீஷ் வேர்ட்ஸ் சொல்லுவேன் அண்ட் லிட்டில் திங்ஸ் ஆஃப் வெஸ்டர்ன் சயின்ஸ் பற்றி நான் லேர்ன் பண்ணதை சொல்லுவேன். வெஸ்டர்ன் சயின்ஸ் அண்ட் லேர்னிங்கை பற்றி நான் சொல்லுவேன். த லா ஆஃப் கிராவிட்டி, அந்த புவியீர்ப்பு விசையை பற்றி நான் சொல்லுவேன். ஆர்ச்மிடிஸ் பிரின்சிபல்ஸ், அதாவது ஆர்ச்மிடிஸ் அப்படின்ற ஒரு பர்சன் சொல்லக்கூடிய அவருடைய கொள்கைகளை பற்றி நான் சொல்லுவேன். த வேர்ல்டு பீயிங் ரவுண்ட் அண்ட் எக்ஸெட்ரா, இந்த உலகம் வந்துட்டு உருண்டையாக இருக்குது, இந்த மாதிரி சில விஷயங்களை வந்துட்டு நான் சொல்லுவேன். திஸ் மேட் ஹர் அன்ஹாப்பி. ஆனால் இதெல்லாம் வந்துட்டு கிராண்ட் மதருக்கு பிடிக்குமா அப்படின்னு பார்த்தா டெஃபினெட்லி நாட். ஏன்னா அவங்களுக்கு புரிஞ்சது தெரிஞ்சது எல்லாமே வந்துட்டு அந்த காடும் அந்த ஸ்கிரிப்சர்ஸ் இல்லையா, அது சம்மந்தப்பட்ட ஏதாவது சொன்னால் அவங்க இன்ட்ரெஸ்டாக கேட்பாங்க. ஆனால் இது ஃபுல் ஆஃப் சயின்ஸ் அப்படின்னு வரும்போது திஸ் மேட் ஹர் அன்ஹாப்பி. ஷி குட் நாட் ஹெல்ப் மீ வித் மை லெசன்ஸ். அதுக்கப்புறம் கிராண்ட் மதரால் ஆத்தருடைய லெசன்ஸ்க்கு எந்த ஒரு ஹெல்ப்பும் பண்ண முடியல. ஷி டிட் நாட் பிலீவ் இன் த திங்ஸ் they taught at the English school and was distressed that there was no teaching about God and scriptures. ஸோ இந்த இங்கிலீஷ் ஸ்கூல்ஸில் டீச் பண்ணக்கூடிய சில விஷயங்கள் வந்துட்டு அவங்க நம்பலை. அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய மெயின் டிஸ்ட்ரெஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, எதனால் அவங்க அப்செட் ஆகிறேன்னு பார்த்தோன்னா, கடவுளை பற்றியும் அந்த கல்ச்சர்ஸ் ஸ்கிரிப்சர்ஸை பற்றியும் எந்த ஒரு லேர்னிங்கும் இங்கே இல்லை அப்படின்றது வந்துட்டு அவங்களுக்கு ஒரு பெரிய ஏமாற்றமாக இருக்குது. One day, ஒரு நாள், I announced that we were being given music lessons. She said nothing, but her silence meant disapproval. She rarely talked to me after that. So, ஒரு நாள் வந்துட்டு எங்கள் ஸ்கூலில் எனக்கு மியூசிக் லெசன் சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னு நான் எங்கள் பாட்டிக்கிட்ட சொன்னேன். ஆனால் பாட்டி வந்துட்டு எதுவுமே சொல்லலை. அவங்க ரொம்பவும் அமைதியாக இருந்தாங்க. அந்த அமைதியை வந்துட்டு நான் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டேன்னா, இட் இஸ் ஹர் டிஸ்அப்ரூவல். அதாவது வந்துட்டு அவங்களுக்கு இந்த விஷயம் பிடிக்கலை, அவங்களுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் கிராண்ட் மதரும் என்கிட்ட பேசுகிறதும் குறைஞ்சிருச்சு. ஸோ ரொம்ப ரேராக தான் ரெண்டு பேரும் அதுக்கப்புறம் பேசிக்கிறாங்க. when I went up to the university, I was given a room of my own. ஸோ இன்னும் சில வருஷங்கள் போகுது, அவர் வளர்ந்துட்டார், இப்போ யூனிவர்சிட்டி காலேஜ் லெவலில் படிக்க போகிறாரு. அந்த டைமில் வந்துட்டு அவருக்கு ஒரு செப்பரேட்டான ரூம் கொடுக்குறாங்க அவங்க வீட்டில். த காமன் லிங்க் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப் வாஸ் ஸ்னாப்டு. அப்படி தனி ரூம் போகும்போது அவங்க ரெண்டு பேருக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்துட்டு மொத்தமாகவே கட்டாக ஆரம்பிக்குது. மை கிராண்ட் மதர் அக்செப்டட் ஹர் செக்லூஷன் வித் ரெசிக்னேஷன். என்னுடைய கிராண்ட் மதர் வந்துட்டு அவங்களுடைய தனிமையை வந்துட்டு ரொம்பவும் சகிச்சுக்கிட்டு ஏற்றுக்கிறாங்க. இனிமேல் இப்படி தான், அவன் வளர்ந்துட்டான், ஹிஸ் வேஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். ஸோ நான் கிராண்ட் மதர், எனக்கு வயசாகிடுச்சு, என்னோடய வழி என்னவோ நான் அதில் போய்க்க வேண்டியதுதான் அப்படின்ற மாதிரி அவங்களுடைய தனிமையை தனக்குள்ளேயே சகிச்சுக்கிட்டு ஏற்றுக்கிறாங்க. சி ரேர்லி லெஃப்ட் ஹர் ஸ்பின்னிங் வீல் டு டாக் டு எனிஒன். அதுக்கப்புறம் அவங்களுடைய தனிமையில் வந்துட்டு யாருக்கிட்டையாவது ஏதாவது முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னா மட்டும் அவங்க அந்த ஸ்பின்னிங் வீலை ஸ்டாப் பண்ணிவிட்டு போய் பேசுவாங்க. இல்லைன்னா அவங்க ரிமைனிங் இருக்கக்கூடிய டைம் சன்ரைஸ் டு சன்செட் ஃபுல்லாமே அவங்களுடைய டைமை அந்த ஸ்பின்னிங் வீலோட ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஃப்ரம் சன்ரைஸ் டு சன்செட் சி சேட் பை ஹர் வீல் ஸ்பின்னிங் அண்ட் ரிசைட்டிங் ப்ரேயர்ஸ். அந்த வீல் ஸ்பின்னிங்கை வந்துட்டு சுற்றிட்டு என்ன பண்ணுறாங்க, ப்ரேயர் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஒன்லி இன் த ஆஃப்டர்நூன் சி ரிலாக்ஸ்டு ஃபார் அ வைல் டு ஃபீட் த ஸ்பேரோஸ். மதிய நேரத்தில் மட்டும் இவங்களுடைய லஞ்ச் முடிச்சுட்டு கொஞ்சம் ரிலாக்ஸேஷனுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்பேரோஸ்க்கெல்லாம் ஃபீட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. While she sat in the veranda, breaking the bread into little bits, hundreds of little birds collected round her, creating a veritable bedlam of chirping. அப்படி அவங்க மதியத்தில் வந்துட்டு உட்காந்து அந்த ப்ரெட்டை வந்துட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி அந்த கோர்ட்யார்டில் உட்காந்து போடும்போது ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் லிட்டில் பேர்ட்ஸ், அதாவது ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் லிட்டில் பேர்ட்ஸ், சின்ன சின்ன பறவைகள் வந்துட்டு நூற்றுக்கணக்கான பறவைகள் வந்துட்டு அங்கே வந்து அந்த ப்ரெட்டை சாப்பிட ஆரம்பிக்குது. அங்கே இருக்கக்கூடிய சவுண்ட் எப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப வெரைட்டியாக, வெரிட்டபிள் பெட்லேம்னா நாய்ஸி. ஸோ எந்த பறவையோட சவுண்ட் எது அப்படின்லாம் சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு வந்துட்டு சிரப்பிங் சவுண்ட் அதிகமாக இருக்குது. டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் பேர்ட்ஸ் அங்கே வருது. அதுவும் சில பேர்ட்ஸில் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் பேர்ட்ஸ். அது எல்லாத்துக்குமே வந்துட்டு பிரெட் பீசஸ் கொடுத்து ஃபீட் பண்ணிகிட்ருக்காங்க கிராண்ட் மதர். இது ஒன்று தான் அவங்களுக்கு ஹாப்பியஸ்ட் மூமெண்ட்டாக இருக்குது. சம் கேம் அண்ட் perched on her legs. சில பேர்ட்ஸ் என்ன பண்ணோம் அப்படின்னா அவங்களுடைய
லெக்ஸில் உட்காந்து ரெஸ்ட் எடுக்கும். perched அப்படின்னா sat or rested. ஸோ உட்காந்துக்கிறது இல்லை ரெஸ்ட் எடுக்கிற. சில பறவைகள் வந்து கிராண்ட் மதருடைய கால் மேலேயே உட்காரும். அதர்ஸ் ஆன் ஹேர் ஷோல்டர்ஸ். சில பறவைகள் அவங்களுடைய ஷோல்டரில், அந்த பிக்சரில் இருக்குது பார்த்தீங்களா, சில பறவைகள் வந்துட்டு அவங்களுடைய நீலையும் 1 or 2 பேர்ட்ஸ் வந்துட்டு அவங்களுடைய ஷோல்டர்லேயும் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி பேர்ட்ஸ் வந்துட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கும். சம் ஈவன் சேட் ஆன் ஹர் ஹெட். ஒரு சில பறவைகள் என்ன பண்ணும், அவங்களுடைய தலை மேலேயும் போய் உட்காந்துருக்கும். சி ஸ்மைல்டு அண்ட் நெவர் சூட் தெம் அவே. பாட்டி வந்துட்டு ரொம்ப சிரிச்சுட்டு அமைதியாக இருப்பாங்க. அந்த பேர்ட்ஸை வந்துட்டு கீழே இல்லை விரட்டி விடுறது அதெல்லாம் எந்த மாதிரி விஷயங்களும் பண்ண மாட்டாங்க. இட் இஸ் யூஸ்ட் டு பி த ஹாப்பியஸ்ட் half hour ஆஃப் த டே ஃபார் ஹர். ஸோ ஒவ்வொரு நாளும் அந்த 1/2 hour மட்டும் அந்த பேர்ட்ஸ்க்கு ஃபீட் பண்ணக்கூடிய அந்த 1/2 hour 30 minutes மட்டும்தான் அவங்களுடைய லைஃப்லேயே ரொம்ப ஹாப்பியஸ்ட் மூமெண்ட்டாக இருக்குது. When I decided to go abroad for further studies, I was sure my grandmother would be upset. ஸோ அதுக்கப்புறம் ஆத்தர் வந்துட்டு அவருடைய ஹையர் ஸ்டடீஸ்க்காக ஃபாரின் போகிறக்காக அதாவது ஃபாரின் போகிறக்காக முடிவெடுக்கிறாரு. அது மட்டும் இல்லை, இது கிராண்ட் மதர் வந்துட்டு கண்டிப்பாக இதை கேட்டால் அப்செட் ஆவாங்க அப்படின்றதையும் அவர் ஃபீல் பண்ணுறாரு. ஐ வுட் பி அவே ஃபார் 5 years அண்ட் அட் ஹர் ஏஜ் ஒன் வுட் நெவர் டெல். ஸோ நான் அப்ராட் போனால் வர 5 வருஷம் ஆகும். ஆனால் எங்கள் பாட்டி வந்துட்டு ரொம்ப வயசானவங்களாக இருக்காங்க. இந்த 5 வருஷத்தில் என்ன வேணால் நடக்கலாம். அதனால் வந்துட்டு கிராண்ட் மதர் வந்துட்டு என்னை அலோவ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு அந்த ஆத்தர் நினைக்கிறாரு. பட் மை கிராண்ட் மதர் ஹுட். ஆனால் கிராண்ட் மதர் என்ன பண்ணுறாங்க, பார்த்து பத்திரமா போயிட்டோம் அப்படின்ற மாதிரி அலோவ் பண்ணி அனுப்புகிறாங்க. ஷி வாஸ் நாட் ஈவன் சென்டிமெண்டல். கிராண்ட் மதர் வந்துட்டு முதல்ல இருந்த மாதிரி பார்க்க அவ்வளோ சென்டிமெண்ட்டாகவும் கிடையாது. ஷி வாஸ் மெச்சூர்ட் அப்படின்றத அவர் ஃபீல் பண்ணுறாரு. ஷி கேம் டு லீவ் மீ அட் த ரயில்வே ஸ்டேஷன் பட் டிட் நாட் டாக் ஆர் ஷோ எனி எமோஷன். ஸோ கிராண்ட் மதர் வந்துட்டு அந்த ஆத்தர் ஆஃப் அப்ராட் சென்ட் பண்ணுறதுக்காக ரயில்வே ஸ்டேஷன் வரைக்கும் வர்றாரு. ஆனால் எதுவுமே அந்த ஆத்தர்கிட்ட பேசலை, எந்த ஒரு உணர்ச்சி வசப்படலை, எந்த ஒரு எமோஷன்ஸ் ஃபீலிங்ஸை வெளிப்படுத்தலை. ஹர் லிப்ஸ் மூவ்ட் இன் ப்ரேயர் அண்ட் ஹர் மைண்ட் வாஸ் லாஸ்ட் இன் ப்ரேயர். அவங்க ரயில்வே ஸ்டேஷனில் கூட வந்துட்டு வழி அனுப்ப வந்த இடத்துல கூட பாட்டி என்ன பண்ணுறாங்கன்னா ப்ரேயர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஹர் ஃபிங்கர்ஸ் வேர் பிஸி டெல்லிங் த பீட்ஸ் ஆஃப் ஹர் ரோசரி. அவங்களுடைய விரல்கள்லாம் வந்துட்டு ரொம்பவும் பிஸியாக இருக்குது. என்ன பண்ணிகிட்டு இருக்குன்னு பார்த்தோம்னா அந்த கையில் இருக்கக்கூடிய பாசியை வந்துட்டு சுற்றிக்கிட்டே இருக்காங்க ப்ரேயர் பண்ணிவிட்டு. சைலண்ட்லி ஷி கிஸ்ட் மை ஃபோர்ஹெட். ரொம்ப அமைதியாக ஆத்தருடைய நெற்றியில் கிஸ் பண்ணுறாங்க. அண்ட் வென் ஐ லெஃப்ட் ஐ செரிஸ்ட் த மாய்ஸ்ட் இம்ப்ரிண்ட் அஸ் பர்ஹாப்ஸ் த லாஸ்ட் சைன் ஆஃப் ஃபிசிக்கல் கான்டாக்ட் பிட்வீன் அஸ். கிராண்ட் மதருக்கு ரொம்ப வயசாயிருச்சு. அந்த ஆத்தரை அந்த கிஸ் பண்ணது வந்துட்டு அந்த ஆத்தரை எப்படி ஃபீல் பண்ணுறாரு அப்படின்னா, இதுதான் வந்துட்டு எனக்கும் என்னுடைய பாட்டிக்கு நடுவில் இருக்கக்கூடிய லாஸ்ட்டு ஃபிசிக்கல் கான்டாக்டாக கூட இருக்கலாம் அப்படின்றது அந்த ஆத்தர் ஃபீல் பண்ணுறாரு. ஏன்னா அவர் வந்துட்டு அப்ராட் போயிட்டு வர 5 years ஆகும். அந்த 5 yearsல கிராண்ட் மதருக்கு என்ன வேணாலும் நடக்கலாம். ரொம்ப வயசாயிருச்சு இல்லையா, என்ன வேணால் நடக்கலாம். அதனால் வந்துட்டு இதுதான் எனக்கும் என்னுடைய கிராண்ட் மதருக்கு இருக்கக்கூடிய லாஸ்ட்டு ஃபிசிக்கல் கான்டாக்டாக கூட இருக்கலாம் அப்படின்னு அந்த மூமெண்ட்டில் ஃபீல் பண்ணுறாரு. பட் தட் வாஸ் நாட் ஸோ. ஆனால் அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் நடக்கலை. ஆஃப்டர் 5 years ஐ கேம் பேக் ஹோம். 5 வருஷம் கழிச்சு ஆத்தர் தன்னுடைய படிப்பெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வராரு. அண்ட் வாஸ் மெட் பை ஹர் அட் த ஸ்டேஷன். தன்னுடைய கிராண்ட் மதரை மீட் பண்ணுறாரு. ஷி டிட் நாட் லுக் அ டே ஓல்டர். கிராண்ட் மதர் வந்துட்டு ஒரு நாள் கூட வயசான மாதிரி தெரியல. அதாவது எப்போவுமே எப்படி இருப்பாங்க அந்த சுருக்கங்களோட அப்படியே தான் இருக்காங்க. ஷி ஸ்டில் ஹேட் நோ டைம் ஃபார் வேர்ட்ஸ். இப்போவுமே கிராண்ட் மதர் வந்துட்டு பேசுறதுக்கான டைம்லாம் ஸ்பெண்ட் பண்ணுறதே கிடையாது. அண்ட் வைல் ஷி கிளாஸ்ப்டு மீ இன் ஹர் ஆர்ம்ஸ் ஐ குட் ஹியர் ஹர் ரிசைட்டிங் ஹர் ப்ரேயர்ஸ். அப்படி வந்துட்டு என்னை வரவேற்கிறதுக்காக என்னோடய ஆர்ம்ஸை டச் பண்ணும்போது கூட அவங்களுடைய லிப்ஸ் என்ன பண்ணிகிட்டு இருக்குன்னா ப்ரேயரை ரிசைட் பண்ணிகிட்ருக்கு, மந்திரங்கள் சொல்லிக்கிட்டு ப்ரேயர் பண்ணிட்டு தான் இருக்காங்க. என்கிட்ட எந்த ஒரு வார்த்தையும் பேசலை அப்படின்னு ஆத்தர் சொல்கிறார். ஈவன் ஆன் த ஃபர்ஸ்ட் டே ஆஃப் மை அரைவல் ஹர் ஹாப்பியஸ்ட் மூமெண்ட்ஸ் வேர் வித் ஹர் ஸ்பேரோஸ் ஹூம் ஷி ஃபெட் லாங்கர் அண்ட் வித் ஃப்ரிவலஸ் ரெபியூக்ஸ். நான் அப்ராட்லேருந்து வந்திருக்கேன், ஆனால் அந்த நாள் கூட நான் வந்தது அவங்களுக்கு ஹாப்பியஸ்ட் மூமெண்ட்டாக இல்லை. அவங்களுடைய ஹாப்பியஸ்ட் மூமெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அந்த ஸ்பேரோஸ்க்கு ஃபீட் பண்ணக்கூடிய அந்த 1/2 hour தான் அவங்களுடைய ஹாப்பியஸ்ட் மூமெண்ட்டாக இருந்திருக்கு. அந்த ஸ்பேரோக்கு எப்படியெல்லாம் ஃபீட் பண்ணுறாங்கன்னு பார்த்தோம்னா வித் ஃப்ரெவலஸ் ரெபியூக்ஸ். ஃப்ரெவலஸ் அப்படின்னா விளையாட்டுத்தனமான, ரெபியூக்ஸ்னால் ஸ்கோல்டிங்ஸ். அப்படியே செல்லமாக திட்டுவாங்க இல்லையா, அந்த ஸ்பேரோஸ்லாம் வந்துட்டு
ரொம்ப செல்லமாக திட்டிட்டு ஃபீட் பண்ணிகிட்ருக்காங்க அந்த கிராண்ட் மதர். இன் த ஈவினிங் a change came over her. ஈவினிங் டைமில் வந்துட்டு அவங்களுடைய அந்த கிராண்ட் மதர்கிட்ட ஒரு சேஞ்ச் தெரிய ஆரம்பிக்குது. she did not pray. அவங்க ப்ரேயர் பண்ணலை. எப்போவுமே ப்ரேயர் பண்ணிகிட்ருப்பாங்க, ஆனால் அந்த அன்றைக்கி அவங்க ப்ரேயர் பண்ணலை. she collected the women of the neighborhood, got an old drum. பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய அந்த பெண்களை எல்லாம் கூட்டிகிட்டு வந்து அவங்களுடைய வீட்டில் ஒரு ஓல்டு ட்ரம் கொண்டு வராங்க. அண்ட் ஸ்டார்டட் டு சிங். அந்த ஓல்டு ட்ரம்மை வச்சு தாளம் போடுவாங்க இல்லையா, தாளம் போட்டுகிட்டே எல்லா பெண்களும் சேர்ந்து பாடல் பாட ஆரம்பிக்கிறாங்க. ஃபார் செவரல் ஹவர்ஸ் she thumped the sagging skins of the dilapidated drum and sang of the homecoming warriors. ஸோ என்ன பண்ணுறாங்க, ரொம்ப ஒரு செவரல் ஹவர்ஸ்ன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ நேரம் அப்படின்னு சொல்கிறேன், ஆனால் பல மணி நேரமாக வந்துட்டு அவங்க வந்துட்டு அந்த ட்ரம் எப்படி இருக்குதுன்னு பார்த்தோம்னா டைலபிடேட்டட் ட்ரம், அதாவது ரொம்ப டேமேஜ் ஆன அந்த ட்ரம்மில் இருக்கக்கூடிய தோள்கள்லாம் கட்டாக இருக்குது, பீஸ் பீஸாக போயிருக்கு. ஆனாலும் அந்த ட்ரம்மை வச்சு, ரொம்ப டேமேஜான ட்ரம்மை பாட்டி வந்துட்டு தாளம் போட்டுட்டு பாடல்கள் பாட ஆரம்பிக்கிறாங்க. பல மணி நேரம் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி பாட்டு பாடிட்டு இருக்காங்க. என்ன பாட்டுன்னு பார்த்தோம்னா she sang of the homecoming of warriors. அதாவது போர் வீரர்கள்லாம் வந்துட்டு போரில் வெற்றி பெற்று வீட்டுக்கு திரும்ப வரும்போது பாடக்கூடிய ஒரு பாடலை தான் பாடிக்கிட்டு இருக்காங்க. we had to persuade, had to stop to avoid overstraining. அப்புறம் வீட்டில் வந்து நாங்கள் எல்லாம் சேர்ந்து எதுக்காக ஓவர் ஸ்ட்ரெயின் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு வற்புறுத்தி ஸ்டாப் பண்ண வச்சோம். that was the first time since I had known her that she did not pray. என்னுடைய லைஃப்பில் இவ்வளோ வருஷத்தில் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு கிராண்ட் மதர் ப்ரேயர் பண்ணாமல் இருந்த ஒரு நாள் அப்படின்னா அந்த நாள் மட்டும்தான், அந்த டைம் மட்டும்தான் அப்படின்னு ஆத்தர் சொல்கிறாரு. த நெக்ஸ்ட் மார்னிங் she was taken ill. அடுத்த நாள் காலையில் அவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போகுது. இல் அப்படின்னா சிக், உடம்பு சரியில்லாமல் போகுது. இட் வாஸ் அ மைல்டு ஃபீவர். அவங்களுக்கு வந்துட்டு லேசான காய்ச்சல் வர ஆரம்பிக்குது. அண்ட் த டாக்டர் டோல்ட் அஸ் தட் இட் வுட் கோ. டாக்டர் என்ன சொல்கிறாரு, இது சாதாரண லேசான காய்ச்சல் தான், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது, ஆட்டோமேட்டிக்காக க்யூர் ஆயிரும் அப்படின்னு டாக்டர் சொல்கிறாரு. பட் மை கிராண்ட் மதர் தாக் டிஃப்ரெண்ட்லி. ஆனால் என்னுடைய கிராண்ட் மதர் வந்துட்டு வேறு விதமாக யோசிச்சுருக்காங்க. she told us that her end was near. கிராண்ட் மதர் சொல்கிறாரு, இல்லை, திஸ் இஸ் மை லாஸ்ட் டே, ஐ எம் அப்ரோச்சிங் மை எண்ட். அதாவது ஐ எம் அப்ரோச்சிங் மை டெத் அப்படின்ற மாதிரி கிராண்ட் மதர் சொல்கிறாங்க. she said that since only a few hours before the close of the last chapter of her life she had omitted to pray, she was not going to waste any more time talking to us. ஸோ கிராண்ட் மதர் சொல்கிறாங்க, இல்லை எனக்கு சரியாகாது, கண்டிப்பாக நான் இறந்துருவேன் அப்படின்ற மாதிரி கிராண்ட் மதர் சொல்லிவிட்டு, நான் வந்துட்டு ப்ரேயர் பண்ண மறந்துட்டேன், லாஸ்ட் டைம் வந்துட்டு அந்த சாங்ஸ் எல்லாம் பாடிட்டு ப்ரேயர் பண்ணாமல் விட்டுட்டேன், இனிமேலும் உங்ககிட்ட பேசி நான் டைமை வேஸ்ட் பண்ண விரும்பலை, ஐ வாண்ட் டு ப்ரே அப்படின்னு ப்ரேயரை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. வி ப்ரொட்டஸ்டட். நாங்கள்லாம் வந்துட்டு உடம்பு சரியில்லாமல் இருக்குது, ஏன் ஸ்ட்ரெயின் பண்ணிக்கிறீங்க, ப்ரேயர் பண்ணுறீங்க, பேசாமல் அமைதியாக இருங்க, ரெஸ்ட் எடுங்க அப்படின்ற மாதிரி அவங்கள கண்டித்தோம். அதாவது வந்துட்டு அவங்கள எதிர்த்து பேசுகிறாங்க. பட் she ignored our protest. ஆனால் அவங்க எதையும் காதில் வாங்கிக்கல. she lay peacefully. ரொம்ப அமைதியாக வந்துட்டு படுத்துக்கிறாங்க. she lay peacefully in bed praying and telling her beads. ஸோ ரொம்ப அமைதியாக அவங்களுடைய பெட்டில் படுத்துட்டு அந்த மந்திரங்கள் சொல்ல ப்ரேயர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஈவன் பிஃபோர் we would suspect, her lips stopped moving and the rosary fell from her lifeless fingers. A peaceful pallor spread on her face and we knew that she was dead. ஸோ அப்படி படுத்துட்டு ப்ரேயர் சொல்லிகிட்ருக்காங்க. நாங்கள் சந்தேகப்படுறதுக்கு முன்னாடியே, அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னு எங்களுக்கு அந்த சந்தேகம் வர்றதுக்கு முன்னாடியே அவங்களுடைய லிப்ஸ் வந்துட்டு அந்த உதடுகள் அசி வந்துட்டு ஸ்டாப் ஆகுது. அவங்க கையில் இருக்கக்கூடிய அந்த ரோசரி, அந்த பாசி இருக்கு இல்லைங்களா, அது வந்துட்டு அவங்களுடைய லைஃப்லெஸ் ஃபிங்கர்ஸ், உயிரில்லாத கைகள்லேருந்து அந்த ரோசரி கீழே விழுகுது. எ பீஸ்ஃபுல் பேலர் அப்படின்னு பார்த்தோம்னா வெண்மை, பேல் சொல்லுவோம் இல்லையா, அந்த வெளுப்பு நிறம். ஸோ அந்த அமைதியான வெளுப்பு நிறம் வந்துட்டு அவங்க ஃபேஸ் ஃபுல்லாமே வெளுத்து போகிற மாதிரி ஸ்ப்ரெட் ஆகுது. அண்ட் we knew that she was dead. ஃபைனலாக நாங்கள் தெரிஞ்சுக்க வந்தது என்னென்னா அவங்க இறந்துட்டாங்க. we lifted her off the bed. நாங்கள் அவங்கள பெட்டில் இருந்து தூக்கி
as is customary, laid her on the ground and covered her with a red shroud. ஸோ கஸ்டமரி அப்படின்னா வழக்கப்படி. ஸோ அவங்களுடைய வழக்கப்படி அந்த கிராண்ட் மதரை பெட்டில் இருந்து எடுத்து தரையில் படுக்க வைக்கிறாங்க. கவர்ட் ஹேர் வித் அ ரெட் ஷ்ரவுட், ரெட் கலர் கிளாத்தால் அந்த டெட் பாடி ஃபுல்லாமே கவர் பண்ணுறாங்க. ஆஃப்டர் அ ஃபியூ ஹவர்ஸ் ஆஃப் மார்னிங் வி லெஃப்ட் ஹர் அலோன் டு மேக் அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஃபார் ஹர் ஃபியூனரல். ஸோ சில மணி நேரம் வருத்தத்துக்கு பிறகு, அந்த மார்னிங்னா என்னது, புலம்பல். ஸோ சில மணி நேரம் புலம்புறதுக்கப்புறம் ரொம்ப வருத்தத்தோட கிராண்ட் மதரோடைய டெட் பாடியை தனியாக விட்டுட்டு நாங்கள் வந்துட்டு அவங்களுடைய ஃபியூனரல்னால் இறுதிச்சடங்கு, அவங்களுடைய இறுதிச்சடங்குக்கு செய்ய வேண்டிய சில அரேஞ்ச்மெண்ட் செய்ய நாங்கள் கிளம்புறோம். In the evening we went to her room with a crude stretcher to take her to be cremated. ஸோ ஈவினிங் டைமில் வந்துட்டு நாங்கள் எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே பண்ணிவிட்டு அவங்களுடைய டெட் பாடி எடுக்கிறதுக்காக அந்த ஸ்ட்ரெச்சர், இந்த டெட் பாடி எடுத்துகிட்டு போகிறதுக்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஸ்ட்ரெச்சர் எடுத்துகிட்டு அந்த ரூமுக்கு போகிறாங்க. The sun was setting and had lit her room and veranda with a blaze of golden light. அதான் வந்துட்டு அந்த டைம் வந்துட்டு சன்செட், ஈவினிங் டைம்ன்றதுனால சன் வந்துட்டு ஈவினிங் சன்செட் டைமில் வந்துட்டு கோல்டன் கலரில் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த ரூம் ஃபுல்லாமே அந்த வெரண்டாவிலலாம் கோல்டன் கலர் லைட் வந்துட்டு இருக்கிற மாதிரி ஒரு சீனரி சொல்கிறாரு. வி ஸ்டாப்டு ஹாஃப் வே இன் த கோர்ட்யார்ட். அப்படி நாங்கள் அந்த கோல்டன் லைட் பார்த்துட்டு அந்த வீட்டுடைய கோர்ட்யார்டில் பாதிலேயே நாங்கள் ஸ்டாப் ஆகிறோம். ஆல் ஓவர் த வராண்டா, இந்த வராண்டா ஃபுல்லாக என்ன இருக்குன்னா, அண்ட் ஹர் ரூம் ரைட் அப் டு வேர் சி லேட் டெட் அண்ட் ஸ்டிஃப் wrapped in the red shroud. Thousands of sparrows sat scattered on the floor. நாங்கள் அந்த முற்றத்தில், வீட்டுடைய கோர்ட்யார்டு அந்த முற்றத்தில் போய் டக்குன்னு ஸ்டாப் ஆகிறோம். உள்ளே பார்த்தோன்னா அந்த வராண்டாவில் இருந்து அந்த கிராண்ட் மதருடைய ரூம் வரைக்கும் அண்ட் அவங்களுடைய டெட் பாடி கவர் பண்ண அந்த ரெட் கலர் கிளாத் இருக்கு இல்லைங்களா, அந்த கிளாத் வரைக்குமே யார் இருக்காங்கன்னு பார்த்தோம்னா ஃபுல் ஆஃப் ஸ்பேரோஸ். சுற்றி முற்றியும் பார்க்கும்போது ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ஸ்பேரோஸ் வந்து இருக்குது அங்கே. தேர் வாஸ் நோ சிரப்பிங். ஆனால் அந்த ஸ்பேரோஸ் எல்லாமே வந்துட்டு ரொம்பவும் அமைதியாக இருக்குது, எந்த ஒரு சத்தமுமே போடலை. எப்போவுமே சிரப் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய அந்த ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் பேர்ட்ஸ் வந்துட்டு அந்த டைமில் ரொம்பவும் அமைதியாக வந்து அவங்க வீட்டில் இருக்குது. நாட் அட் ஹோம், இன்சைட் த ரூம் நியர் த டெட் பாடி இல்லைங்களா. ஸோ அந்த கிராண்ட் மதருடைய டெட் பாடி பக்கத்தில் கூட அந்த பேர்ட்ஸ் எல்லாம் போய் ரொம்ப அமைதியாக இருக்குது. வி ஃபெல்ட் சாரி ஃபார் த பேர்ட்ஸ் அண்ட் மை மதர் ஃபெர்ச்ட் சம் பிரெட் ஃபார் தேம். ஸோ இவங்க வந்துட்டு பேர்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அந்த சேட் மூமெண்ட்டில் வந்துட்டு என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்கன்னா, ஸோ இவ்வளோ பேர்ட்ஸ் வந்திருக்கு கிராண்ட் மதர் பார்க்குறக்காக, அது ஏமாந்து போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக சில பீசஸ் ஆஃப் பிரெட் எடுத்து மதர் கொடுக்குறாங்க. அந்த ஆத்தருடைய மதர் வந்துட்டு கொடுக்குறாங்க. சி broke it into little crumbs the way my grandmother used to and threw it to them. ஸோ கிராண்ட் மதர் எப்படி அந்த பேர்ட்ஸ்க்கு ஃபீட் பண்ணுவாங்களோ அதே மாதிரி அம்மாவும் ஃபீட் பண்ணுறாங்க, லிட்டில் பீசஸாக கட் பண்ணி. த ஸ்பேரோஸ் டுக் நோ நோட்டீஸ் ஆஃப் த பிரெட். அந்த ஸ்பேரோஸ் எதுவுமே வந்துட்டு அந்த ப்ரெட்டை பார்க்கலை, ப்ரெட்டை வந்துட்டு சாப்பிடலை. வென் வி கேரிட் மை கிராண்ட் மதர்ஸ் காப்ஸ் ஆஃப் தே ஃப்ளூ அவே குவைட்லி. எங்களுடைய கிராண்ட் மதருடைய டெட் பாடி நாங்கள் வீட்டிலேருந்து வெளியே எடுத்துகிட்டு போகும்போது அந்த ஸ்பேரோஸ் பறவைகள் எல்லாமே வந்துட்டு ரொம்ப அமைதியாக அந்த இடத்துலேருந்து பறந்து போகுது. நெக்ஸ்ட் மார்னிங் த ஸ்வீப்பர்ஸ் ஸ்வேப் த பிரெட் கிரம்ஸ் இன்டு த டஸ்ட்பின். அடுத்த நாள் காலையில் ஸ்வீப்பர்னால் யார், இந்த வீட்டில் வேலை செய்வாங்க இல்லையா, க்ளீன் பண்ணுறவங்க, அந்த க்ளீன் பண்ணக்கூடிய பர்சன் வந்துட்டு ஸ்வெப்ட்னா க்ளீன் பண்ணாங்க. ஸோ அந்த வேலை செய்யக்கூடிய ஆட்கள் வந்துட்டு அந்த ப்ரெட்டோடைய பீசஸ் எல்லாமே வந்துட்டு க்ளீன் பண்ணி டஸ்ட்பினில் போடுறாங்க. எந்த ஒரு ஸ்பேரோவும் அந்த ப்ரெட் பீசஸை டச் பண்ணக்கூட இல்லை. அந்த பாட்டியோடைய டெட் பாடி எடுத்துகிட்டு போனோடனே அந்த ஸ்பேரோஸும் ரொம்ப அமைதியாக பறந்து போகுது அந்த இடத்துல இருந்து. ஸோ இந்த ஸ்டோரி மூலிமா குஷ்வந்த் சிங் அப்படின்ற ஆத்தர் தனக்கும் தன்னுடைய கிராண்ட் மதருக்கும் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப், அந்த அஃபெக்ஷனை மட்டும் அவர் வெளிக்கொண்டு வரல, அந்த கிராண்ட் மதருக்கும் அந்த ஸ்பேரோஸ், ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ஸ்பேரோஸ்க்கு இருக்கக்கூடிய அந்த லவ் அண்ட் அஃபெக்ஷனை கூட நமக்கு சொல்லியிருக்காரு. ஸோ குஷ்வந்த் சிங் அப்படின்ற ஆத்தர் ஆக்சுவலி ஹீ இஸ் அன் இந்தியன் நாவலிஸ்ட். அவர் வந்துட்டு ஒரு இந்தியன் நாவலிஸ்ட். இவருடைய ஸ்டோரிஸ் எல்லாமே வந்துட்டு ரொம்ப லவபிளாகவும் ரொம்ப டச்சபிளாகவும் இருக்கும். இந்த ஸ்டோரியை வந்துட்டு ரொம்ப சென்டிமெண்டலாக ரொம்ப ஃபீல் பண்ணி எழுதியிருக்காரு. அவருடைய
கிராண்ட் மதர் மேலே வச்சுருந்த அளவுக்கு அதிகமான அஃபெக்ஷனால் இந்த ஸ்டோரியை வந்துட்டு எழுதியிருக்காரு. ஸோ கிராண்ட் மதருக்கும் அந்த கிராண்ட் சில்ட்ரன் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க 2 பேருக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த ஃப்ரெண்ட்ஷிப் இல்லை அந்த லவ் அண்ட் அஃபெக்ஷனை வந்துட்டு எவ்வளோ அழுத்தமாகவும் எவ்வளோ ஆழமாகவும் சொல்ல முடியுமோ அந்த அளவுக்கு ரொம்ப டச்சபிளாக குஷ்வந்த் சிங் வந்துட்டு இந்த ஸ்டோரியை சொல்லியிருக்காரு. ஐ ஹோப் யூ ஆல் அண்டர்ஸ்டாண்ட் வெரி கிளியர்லி. So let me discuss some other new topic in the new session. Thank you.